Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா trick to solve. Okay, trick to solve bond angle questions easily. ஸோ இந்த bond angle questionsனால் என்ன, இந்த மாதிரி பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மாதிரி வேரியஸ் மாலிக்யூல்ஸ் கொடுத்துட்டு எதுக்கு வந்து பாண்ட் ஆங்கிள் அதிகம், எதுக்கு வந்து பாண்ட் ஆங்கிள் கம்மி, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ இன்றைக்கி வந்து அது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக் தான் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் இருக்குது. Okay, so rule number 1, look for the hybridization of the molecule. உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாலிக்யூலோட hybridization பார்க்கணும். Suppose if it is, okay, suppose if it is different, if it is different, then no problem. ஸோ சப்போஸ் எடுத்துக்கோங்க, ஒன்று வந்து SP, ஒன்று SP2, ஒன்று SP3. ஸோ SP வந்து எப்படி இருக்கும், ஸோ இட் இஸ் லீனியர், ரைட், அண்ட் SP3 வந்து ட்ரைகோனல் பிளேனார், அண்ட் திஸ் இஸ் டெட்ராஹெட்ரல். ஸோ இதனோட ஆங்கிள் வந்து என்ன, 180 டிகிரி. ஸோ இது வந்து 120 டிகிரி, அண்ட் திஸ் இஸ் 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதுதான் வந்து ஹையர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இஃப் த ஹைப்ரிடைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஸோ ஈஸிலி யூ கேன் சால்வ். Then comes the second rule. என்ன அப்படின்னா, if the hybridization is same, hybridization இப்போ சேம், எல்லாமே sp2ன்னு வச்சுக்கோங்க for example, then look for any lone pair of electrons present in it. So in case no lone pair of electrons, then bond angle will be same. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம், ஹைப்ரிடைசேஷன் சேமாக இருக்கிற போது யூ ஹாவ் டு லுக் ஃபார் எனி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் இன் இட். இஃப் தெர் இஸ் நோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், தென் நோ ப்ராப்ளம், ஆல் தி மாலிக்யூல்ஸ் ஹாவ் த சேம் பாண்ட் ஆங்கிள். ஓகே, தென் பாண்ட் ஆங்கிள், okay, bond angle will be same in this criteria. Okay, so then again, if the hybridization is same, and if there are lone pair of electrons, then we have to look for the electronic repulsion. Okay, so if more the number of lone pairs, more will be the repulsion. Okay, more the number of lone pairs, more will be the repulsion, and lower will be the bond angle. அது எப்படி, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 2 லோன் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 லோன் பேர் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எப்படி இருக்கும், எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இதோட ரிப்பல்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பாண்ட் ஆங்கிள் வந்து குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க ஆக்சிஜன், திஸ் இஸ் வாட்டர். ஓகே, இது வந்து, ஸோ ஓகே, தேர் ஆர் 2 lone pair of electrons. இதுக்குள்ளே ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும் போது என்ன ஆகும்னா, இதை விட்டு தாண்டி வரும், இதை விட்டு தள்ளி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக திஸ் பாண்ட் ஆங்கிள் வில் ஷ்ரிங்க். Okay, so more the number of lone pairs, more will be the repulsion, and lower will be the bond angle. Okay, so this rule always follows. Lone pair repulsion is greater than this lone pair double bond and single bond. இந்த இது நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கணும். Okay, so then another rule what you are going to see is, if the hybridization is same, and there are equal number of lone pairs. Okay, if the hybridization is same and there are equal number of lone pairs, then again 2 criteria. என்னன்னா, இது நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். சென்ட்ரல் ஆட்டம் இஸ் டிஃப்ரெண்ட், பட் சைட் ஆட்டம்ஸ் ஆர் சேம். ஓகே, same side atoms, then bond angle, okay, will be directly proportional to the size of the central atom. Okay, if the central atom is same, and side atoms are different, then bond angle is directly proportional to the size of the side atoms. ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு ரூலில் பார்க்குற போது உங்களுக்கு வந்து இப்போது நல்லா கிளியர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்ன பார்த்தோம், ஸோ லுக் ஃபார் த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் த மாலிக்யூல் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன, உங்களுக்கு வந்து ஹைப்ரிடைசேஷன் அண்ட் லோன் பேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அதனுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது படிச்சுட்டு வராதீங்க. ஓகே, BeCl2, இதனுடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன, sp. ஸோ அண்ட் திஸ் இஸ் sp2 அண்ட் திஸ் வில் பி sp3. ஸோ ஈஸியாக இதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்.
ஓகே, இது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு? BF3 BCl3 BBr3. இதனோட ஹைப்ரிடைசேஷன்லாம் சேமா? எஸ், இட் இஸ் சேம். எல்லாமே sp2 sp2 sp2. Then does it contains any lone pair? No lone pair, so no electronic repulsion, so all bond angles will be equal. So what is sp2? எல்லாமே 120 டிகிரிக்கு எக்ஸாக்டாக இருக்கும். ஓகே, hybridization is same and there is no lone pair of electrons. ஸோ இது வந்து செகண்ட் ரூலில். இப்போ வந்து என்ன பார்த்துட்டோம்? நம்மளுடைய செகண்ட் க்ரைட்டீரியாவில் இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? NH2 NH3 NH4. செக் ஃபார் த ஹைப்ரிடைசேஷன். Do it on your own. ஓகே, independently. எல்லாமே வந்து sp3 sp3. ஓகே, ஸோ நவ் இது பார்க்கலாம். இதில் வந்து எப்படி வரும்? H இங்கே ஒரு லோன் பேர், இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸும் 2 எலக்ட்ரான். ஓகே, ஸோ இங்கே NH3 எப்படி எழுதலாம்? நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் H. ஓகே, தென் NH4 N ப்ளஸ் சார்ஜ். ஸோ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், சாரி இந்த மாதிரி போட்டதுக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ hybridization is same. Lone pair of electron is present. More the number of lone pairs யார்கிட்ட இருக்கு? இங்கே இருக்கு. More the number of lone pairs, more will be the repulsion. And என்ன ஆகுது? Automatically this will shrink. And there is one lone pair. இந்த lone pairக்கும் இந்த bond pairக்கும் repulsion இருக்கும். There will be repulsion between lone pair repulsion is greater than lone pair bond pair repulsion. And here only bond pair electrons. The repulsion is very minimum. So here the exact value, what is the exact angle for the sp3? 109.28. It will be followed. Then இங்கே வந்து என்ன ஆகுது? There will be a little repulsion. There will be a little lowering in the bond angle, and there are more repulsion and more lower will be the bond angle. So the trend is this one. Okay, now solved. So இது வந்து எந்த criteria வருது? NCl3 PCl3 ACl3. So here the hybridization is same, sp3, and there is a presence of lone pair. Hybridization same. Okay, there are equal number of lone pairs. இங்கே hybridization same, not equal in lone pairs. Okay, இங்கே வந்து எல்லா lone pairsமே same. எல்லாமே எப்படி இருக்கு? lone pairum same. அப்போ என்ன criteria நம்ம பார்க்கணும்? என்ன rule பார்க்கணும்? Central atom, side atom. இங்கே எப்படி இருக்கு? Side atoms are same, but the central atoms are different. Then we have to follow the rule. The bond angle will be inversely proportional to the size of the central atom. எதில் இந்த size எப்படி இருக்கு? இதுதான் பெருசாக இருக்கும். கரெக்டாக from top to bottom, nitrogen, phosphorus, or this will be bigger in size. Then comes this, then comes this. So more the size, lesser will be the bond angle. So the bond angle will be this. Okay, then here இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது? எல்லாமே வந்து அகெயின் sp3. ஓகே, லோன் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 2 லோன் பேர் இருக்குது. ஆக்சிஜன் இல்லையா? 2 lone pairs, equal number of lone pairs. So here what criteria we have to use? Okay, there are 2 lone pairs. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா the central atom is same, but the side atoms are different. So what rule we have to use? The bond angle will be directly proportional to the size of the side atom. So more the size of the side atom, more will be the angle. இப்போ எந்த side atom வந்து ஜாஸ்தி சைஸ் இருக்கு? bromine. Next comes chlorine. hydrogen இருக்கிறதுல fluorine தான் ரொம்ப சின்னது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். So the bond angle will be in this order. Okay, solved. Okay, revise this and try these questions by yourself. In next video I will post the answers, but in the meantime I need answers from your side. ஓகே, இதில் வந்து எவ்வளோ லோன் பேர் இருக்குது, ஹைப்ரிடைசேஷன் எதுவுமே நான் சொல்லலை. ஸோ யூ ஹாவ் டு சால்வ் இட்
and which criteria it follows, it comes under, which criteria it is coming under, you have to tell me. Okay, thank you.